தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 12/3/2024 செவ்வாய்க்கிழமை. ரேவதி நட்சத்திரம் இரவு 12:13 வரை, பிறகு அஸ்வதி நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். தெய்வ வழிபாட்டிலே திருப்தி காண வேண்டிய நாள். அதாவது சிவராத்திரி முடிந்த பின்னால் அமாவாசை கழித்த 3வது நாளில் இருந்து குலதெய்வ வழிபாட்டிலே ஆர்வம் காட்டினால் நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லி கிராமப்புறங்களில் எல்லாம் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு வேளங்குடியிலே கருப்பர் திருவிழா இன்றைக்கு நடைபெறுகின்றது. பல ஊர்களிலே இந்த குலதெய்வ வழிபாடுகள் நடைபெறும். அங்கு கரும்பு தொட்டில் கட்டுவார்கள். அதே நேரத்திலே அன்னதான பிரியர் என்பதனாலே அன்னதானம் போடுவார்கள். சாம்பிராணி வாசகன் என்று சொல்வார்கள். தூங்காப்புளியின் அடியிலே இருக்கக்கூடிய தூங்காப்புளிய மரத்தின் அடியில் இருக்கும் அந்த வேளங்குடி கருப்பருக்கு இன்று முதல் திருவிழா, நாளை 2ஆம் திருவிழா, பிறகு 3ஆம் திருவிழா என்று நடைபெறும். இப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாடுகளில் நீங்கள் கலந்து கொள்கின்ற பொழுது உங்களுக்கு வாழ்க்கையிலே என்னென்ன தடைகள் இருந்தாலும் தடைகளை தகர்த்தெறிகிற ஆற்றல் குலதெய்வ வழிபாட்டுக்கு உண்டு. எனவே இதுபோன்ற நாட்களிலே நீங்களும் உங்களுடைய குலதெய்வங்களை கண்டறிந்து அங்கு வழிபாடுகளை மேற்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ராசி பொருத்தம்னு ஒன்று இருக்குது. திருமணத்தில் எத்தனையோ 10 பொருத்தம், அதில் ராசி பொருத்தம்ங்கிறது சில பேர் சொல்லுவாங்க, இந்த பெண் எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து பொன் குளிக்குது ஐயா, மிகப்பெரிய ராசியான பெண்ணாக இருக்கும்பாங்க. இந்த ராசி எப்படி இருக்கணும்னா, பெண் ராசியிலேருந்து ஆண் ராசி 6க்கு மேற்பட்ட ராசியாக இருக்கணும். 6ஆம் இடம் எதிர்ப்பு வியாதி கடனுங்கிறதுனால 6வது ராசியாக இருந்தால் அவ்வளவு அனுகூலமாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பாடல் உண்டு. பெண் ராசி மேஷமெனில் கன்னி ஆகா. மேசராசியில் ஒரு பெண் பிறந்தால், கன்னிராசியில் ஒரு ஆடவன் பிறந்திருந்தால் அவர்களுக்குள்ள கொஞ்சம் சச்சரவுகள் வரும். சில சமயங்களில் நல்லாவும் இருக்கலாம். இருந்தாலும் கூட அவர்கள் வழிபாட்டு மூலமாக வாழ்க்கையை சீராக்கிக் கொள்ளலாம். என்றாலும் பெண் ராசி மேஷமெனில் கன்னி ஆகா, பிறக்கின்ற மிதுனமெனில் விருச்சிகம்தான், பொன்னான சிம்மமெனில் மகரம் ஆகா, புகழ் துலாமோ மீனத்திற்கு எதிரியாகும். துலாத்தில் பிறந்தால் மீனம் 6வது ராசி. தனுசுக்கோ ரிஷபமெனில் தட்டுப்பாடாம், தனி கும்பம் கடகமெனில் ஒத்துவாரா, மணியான ஜாதகத்தில் விதி விலக்கும் மறைக்காமல் சொல்லி உள்ளார் அறிந்து கொள்வீர். இதற்கு சில இதுகளில் விதி விலக்கும் உண்டு. சஷ்டாஷ்டம தோஷம் அப்படிங்கிறது அஷ்டசஷ்டமமாக இருந்தால் கூட பலன் நன்மை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க, பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு. ஆகையினாலே திருமணம் என்பது திருத்தம் நிறைந்த பெண்ணாக இருந்தாலும் பொருத்தம் பார்த்து செய்தால்தான் வாழ்க்கையில் வருத்தம் இல்லாமல் இருக்கும்னு நான் அடிக்கடி சொல்கிறது வழக்கம். அந்த அடிப்படையில் ராசி பொருத்தம் மிக முக்கியமான பொருத்தம் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்ற கருத்தை சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்தோஷம் அதிகரிக்கின்ற நாள். நண்பர்கள் நல்ல தகவலை தருவார்கள். சாமர்த்தியமாக பேசி நீங்கள் சமாளிப்பீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். சொத்துக்கள் வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். இன்று இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆலய வழிபாட்டில் ஆனந்தம் காண வேண்டிய நாள். அதிகாலையிலேயே வருகின்ற அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். அயல்நாட்டிலிருந்தும் உங்களுக்கு வரும் அலைபேசி வழி தகவல் ஆதாயம் தருவதாக இருக்கலாம். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கிறது. உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் கிடைக்கும். தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணியாக மாறக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அது மட்டுமல்ல, மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகள் வந்தாலும் அதற்கேற்ற விதத்தில் ஊதிய விகிதமும் உங்களுக்கு உயரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகம் உள்ளத்திலே குடிகொள்ளுகின்ற நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்ததை முடித்து நிம்மதி காணுகின்ற நாள். நிலையான வருமானத்திற்கு வழிவகுத்துக் கொள்வீர்கள். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். தொட்ட காரியங்களில் இன்று வெற்றி கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூசித்து செய்ய வேண்டும். வாய்ப்புகள் எல்லாம் வந்தாலும் கூட உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. பல நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லலாம். விரயங்கள் கூடும். இந்த நாளில் விழிப்புணர்ச்சி தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இடமாற்றங்களால் இனிய மாற்றம் ஏற்படுகின்ற நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். அதே நேரம் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்தும் செய்ய வேண்டும். அயல் நாட்டிலிருந்து வருகின்ற சில தகவல்கள் ஒரு சிலருக்கு அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். தவறு செய்தவர்களை தட்டி கட்டுவதன் விளைவாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுந்த கவனம் தேவை. இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள நிதானத்தோடு செயல்பட வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கனிவான பேச்சுக்களால் காரியங்களை சாதித்துக் கொள்ளும் நாள். காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள். எனவே பல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்று வரும் வாய்ப்புகளை எல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி போன்றவைகள் எல்லாம் நீங்கள் நினைத்தபடியே இன்று நடைபெறப் போகின்றது. இன்று யோகமான நாள்.
விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வியக்கும் தகவல் வீடு தேடி வருகின்ற நாள். பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்பும். குணமுள்ள மாந்தர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கோவில் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்று பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை உயர்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம். பண தேவைகளும் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். அது மட்டுமல்ல, தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும் விதத்திலேயே கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றது. குறிப்பாக ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கின்றார். ராசிக்கு 6ல் இருக்கின்ற குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதிகிறது. எனவே பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும். குடும்ப முன்னேற்றம் கூடும். வருமானம் திருப்திகரமாக இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்களும் உங்களுக்கு நன்மை தரும். எனவே இந்த நாள் மிக 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 இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2ல் செவ்வாய். திரண்ட செல்வம் வரும் என்றாலும் உடனுக்குடன் விரயமாகிவிடும். எந்த செயல் செய்தாலும் பணத்தை வைத்துக்கொண்டு செய்ய இயலாது. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கங்கள் தானாகவே வரலாம். புதிய ஒப்பந்தங்கள் வந்து அலைமோதினாலும் கூட அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாத சூழல் உங்களுக்கு உருவாகலாம். 3ஆம் இடத்திலே சனி கொஞ்சம் வலிமை இழந்திருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு எதிரியாகலாம். மறைமுக விமர்சனங்கள் உங்களுக்கு உண்டு. மறைமுக எதிர்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாற்றுகின்ற நாள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். தட்டுப்பாடுகள் அகலும். வருமானம் உயர நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பாக பிரிவினைகள் மிக அற்புதமாக நீங்கள் நினைத்த வண்ணமாகவே கூட முடியலாம். நீண்ட நாட்களாக முடிவடையாத சொத்து பிரச்சனைகள் இன்று முடிவடைவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு தொழில், உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். உடல் உபாதைகள் குறையும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். அரசு வழியில் ஆதரவு உண்டு. அதே நேரத்தில் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். வீண்படுகளிலிருந்து விடுபடுவீர்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருப்பதால் பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. அவர்களின் கல்யாணம் சம்பந்தமாகவோ கடல் தாண்டி சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான முயற்சியோ, நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றி உண்டு. மாமனும் மைத்திர வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயரும். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கிறது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.